கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை வந்திருக்கிறது. இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக பேசுவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம். சார், இந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த மேகதாது அணை தொடர்பான வழக்கை பார்த்திருப்பீங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? எங்கள் நிலைப்பாடு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுப்பது, தமிழ்நாட்டு விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது, தமிழ்நாட்டுக்காக நாங்கள் போராடுவது, இதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கத்துடைய பணியாக இருக்கும். உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பல தீர்ப்பை கொடுத்திருக்கிறது, நிலுவையில் இருக்கிறது. இப்பொழுது கர்நாடகாவில் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை எடுக்கிறார்கள். அதே போன்று தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக, விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக எல்லோரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் எடுக்கின்ற நடவடிக்கைக்கு பின்புலமாக இருந்து இதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். எப்படி அண்டை மாநிலங்களில் மாநில பிரச்சனைக்கு ஒற்றுமையாக எதிர்கட்சியும் இல்லை, ஆளுங்கட்சியும் இல்லை, ஒரே கோட்டில் நிற்கிறார்களோ, தமிழ்நாட்டில் ஒரே கோட்டில் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி பின்புலம் நிற்க வேண்டும். இதில் தமிழ்நாட்டு நலன்தான் முக்கியம் என்பதை அவர் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த விவகாரத்தில் விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்வதாக சொல்லி ஒரு தகவல் வருது. அது தவறான தகவல்னு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறாரு. தவறாக தான் இருக்கணும், அதுதான் நாங்களும் விரும்புகிறோம். உண்மையாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. உச்சநீதிமன்றத்துடைய அனுமதி இல்லாமல் அங்கே ஒரு செங்கல்ல கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம், இப்பவும் சொல்கிறோம். நீதி பரிபாலனங்களை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். திமுக சமரசமாக போகிறாங்க இந்த வழக்கில்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதற்கு எந்தவித தகுதியும் கிடையாது. எஸ்ஐஆர் விஷயத்தில் பாருங்கள், எஸ்ஐஆரை எல்லா கட்சிகளும் எதிர்க்குது. தாவாக்கா கூட ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கு. எல்லோரும் எஸ்ஐஆரை எதிர்க்கும் போது எங்களுடைய மக்கள், தமிழ்நாட்டு மக்களோட நலன் பெரியது. அவர்களை எந்த விதத்தில் துன்பப்படுத்தக்கூடாது, துயரத்தில் ஆழ்த்தி விடக்கூடாது, அச்சத்தில் இருக்கக்கூடாதுன்னு எல்லோரும் போராடுறோம். ஆனால் தேர்தலை இன்னும் 3 மாதத்தில் வச்சுக்கின்னு நாங்கள் எஸ்ஐஆர் கொண்டு வரோம் அப்படின்ட்டு பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கு நேரம் கிடையாது, அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வேலை கிடையாது, அரசு ஊழியர்களுக்கு நிறைய பணி இருக்குது. இதை விட்டுட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிட்டு மனு கொடுக்க சொல்கிறாங்க. அது கியூஆர் கோடோட ஃபார்ம். கியூஆர் கோடை பற்றி கிராமப்புற மக்களுக்கு என்ன தெரியும்? 2 ஃபார்ம் கொடுக்குறீங்க. அந்த 2 படிவத்தில் எப்படி ஃபில்லப் பண்ண முடியும்? அழித்தல் இருக்கக்கூடாது, திருத்தல் இருக்கக்கூடாது. இதற்கு முன்னாடி நடந்த எஸ்ஐஆரில் உங்களுடைய உறவினர் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. எப்படி சொல்ல முடியும்? இதுக்கெல்லாம் அதிமுக பாஜக என்ன சொல்லுதோ துணை போகுது. அவர் போய் மேகதாதுவை பற்றி பேசுகிறாரா? தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக அவர் நிற்க சொல்லுங்கள் சார். பாஜக தரப்புல சொல்லக்கூடியது என்னன்னா, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், திமுக, அதாவது குறிப்பா கர்நாடகாவில் காங்கிரஸ் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போதும் இந்த ஒரு சுமூகமான ஒரு முடிவை எட்ட முடியாம இவ்வளவு நாள் நீண்டுட்டு இருக்காங்களே, இதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க பாஜகவினர். எங்களுடைய மாநிலத்தின் உரிமை எங்களுக்கு முக்கியம், அவங்க மாநில உரிமை அவங்களுக்கு முக்கியம். எங்கள் மாநில மக்களுக்காக நாங்கள் போராடுறோம், அவங்க மாநில மக்களுக்காக அவங்க போடுறாங்க. இதில் அந்த ஊர் காங்கிரஸ், இந்த ஊர் காங்கிரஸ், ஒரே காங்கிரஸ்லாம் கிடையாது. தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழ்நாடு மக்களுக்காக போராடும், தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கும். அதை உச்சநீதிமன்றம் எது சரி எது தவறுன்றது முடிவு பண்ண போகிறாங்க. கர்நாடகாவில் காவிரி நடுவே மேகதாது அணை கட்டுவதில் இன்று விசாரணை வந்தது. இந்த வழக்கில் பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டாலும் தமிழக மக்களுக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தொடர்ந்து குரல் கொடுக்கும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் வீரகுமார்.